நீதி நியூஸ் செப்டம்பர் 16, 2025. இன்றைய தலைப்புச் செய்திகள். வரும் கால சந்ததியினருக்கு ஒரு நற்செய்தி. 1980களில் இருந்த நிலைக்கு ஓசோன் படலம் திரும்பும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் ஆகியவை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை போராட்ட வீரர் எஸ். ராமசாமி படையாச்சியின் 108வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. நாகரசம்பட்டி காவல் நிலையத்தில் முதல் காவல் ஆய்வாளராக ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு நீதி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஆட்சியை காப்பாற்றியது பாஜக இல்லை. அதிமுகவின் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்தான். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி.வி. தினகரன் முன்னாள் முதல்வர் எடப்பாடிக்கு பதிலடி. மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்தியா ஆதரவாளர்களின் இயக்கக் கொடி அறிமுகம். சபரிமலை கோயில் நடை இன்று திறப்பு. வுக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்கள் நடுரோட்டில்தான் நிற்பார்கள். கட்சியை யார் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இ.பி. எஸ். காட்டம். டெல்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகள் 74,000 உயர்வு. தமிழ்நாட்டில் தற்போது 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கும் நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு 74,000 ஆகஸ்ட் உயர்வு. தமிழ்நாட்டின் புதிய டிஜிபிக்கான 3 பேர் பட்டியல் 26ஆம் தேதி டெல்லியில் முடிவெடுக்கப்படுகிறது. ஒரு மாத காலத்தில் முடிவுக்கு வருகிறதா பொறுப்பு டிஜிபி பதவி? 3 பேரை தேர்ந்தெடுக்கும் யுபிஎஸ்சி உயர்மட்ட குழுவில் தமிழ்நாடு டிஜிபி இடம்பெறவில்லை. தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு. இன்று ஈரோடு தினம். ஈரோடு நகரசபை உருவாகி 154 ஆண்டுகள் நிறைவடைந்தது. ஈரோடு நகர பரிபாலன சபையின் முதல் தலைவர் A.M. மெட்ரிக்கர் என்பவர் நியமிக்கப்பட்டார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக PLO, அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களை நியமிக்கலாம். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சுற்றறிக்கை. இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலைதான். ஐநாவின் விசாரணை ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள். சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் வருகைப்பதிவு 75% இருந்தால் மட்டுமே பொதுத்தேர்வு எழுத அனுமதி தரப்படும் என சிபிஎஸ்இ புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. யுபிஐ பரிவர்த்தனை வரம்பு பட்டியல் வெளியீடு.